ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக் ஃப்ரை பார்க்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டுட்டு நான் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எக் ஃப்ரைக்கு. கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஜீரணம் ஆகும்ல, அதுக்காக எக் ஃப்ரையில் கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எக் ஃப்ரை. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டோட ப்ளஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் ரைஸ் இதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனோடனே முட்டை நம்ம வேக வச்ச முட்டையை போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக பெப்பர் போட்டுட்டு நம்ம திருப்பி விட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம இறக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எக் ஃப்ரை. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான், நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. தேங்க்யூ.